ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருந்ததால். தலைப்பு: நான் விளைந்து விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எரேமியா 23 25 வசனம் 40 இந்த வேத பகுதியில் எரேமியா ஐயாவின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான இப்படிப்பட்ட செயல்களை அன்று ஜனங்கள் செய்தார்கள். அதாவது, ஒரு மரம் வளர்வது போல, ஒரு மரம் வளர்கிறது என்றால் முதலில் நாம் அதன் விதை விழும்போது சிறிய விதைதான், அது முளைக்கும் போது சிறிய செடியாக தான் இருக்கும். அது பல ஆண்டுகள் கழித்து பார்க்கும் போது அது பெரிய மரமாக வளர்ந்து அது கனி தர தொடங்கும். அது போலதான் மனிதனும் செய்யும் பாவங்களும். முதலில் பாவம் சிறியதாய் தொடங்கும். அதை எந்த நிலையில் நாம் நிறுத்துகிறோம் என்று கர்த்தர் பார்ப்பார், குறுக்கிட மாட்டார். நாம் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ வளரலாம். பாவம் என்பது அது வளர்த்து கொண்டே போகும், ஒரு நிலையில் நிற்காது, அது போய்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அந்த பாவம் அதோடு முற்று பெறும். ஒரு 2 அடி உயரம் மரம் வளர்ந்த பின்பு அதை வெட்டிவிட்டால் அது அப்படியே முடிந்துவிடும் அல்லவா? அது போல 5 அடி வளர்ந்த பின்பும் மரத்தை வெட்டி விடலாம், அப்பொழுதும் அது நின்று போகும். முள் மரம் என்று வைத்துக் கொள்வோமே, வெட்டிவிட்டால் நீங்கி போகிவிடும். ஒரு முள் மரம் போன்றதுதான் பாவம். அந்த மரத்தை வெட்டாமலே விட்டுவிட்டால் என்ன ஆகும்? முள் மரம் மிகவும் பெரியதாய் வளர்கிறது. வளர்ந்த பின்பு அது பூக்கும், காய்க்கும், கனி தரும், விதைகள் விழும், இன்னும் அநேக முச்செடிகள் முளைக்கும். இதுதான் இயற்கை. பாவமும் அப்படிதான். அது சிறியதாயிருந்து வளர்ந்து கொண்டே போகும். மனதில் மனம் திரும்பி அதை நிறுத்தாவிட்டால் அது கனி தரும் அளவுக்கு போய் பெரும் பாவங்களை செய்ய வைக்கும். அந்த கனி தரும் நிலைக்கு போகும் வரைக்கும் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் மனிதனுக்கு. இப்பொழுதாவது மனம் திரும்பு, இப்பொழுதாவது மனம் திரும்பு என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் தம்முடைய ஊழியர்களை வைத்து. இந்த காலத்தில் டெக்னாலஜியையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். செல்போன், லேப்டாப் போன்ற எல்லா விதங்களிலும், டிவி, சபை ஊழியர்கள், சபை போதகர்கள் என்று நாம் எங்கு செல்கிறோமோ அங்கெல்லாம் பலர் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி பாவத்தை விட்டு விலகும்படி செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த மனிதன் ஏதாவது ஒரு நிலையில் நின்று அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். போதும் சுவாமி, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று மனம் திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதோடு நிறுத்திவிட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இப்படி ஒரு புள்ளியில் அது மாறும் போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர தொடங்கும். அந்த பாவம் நிறுத்தப்படும். மனம் திரும்புதல் பாவத்தை நிறுத்தும், அதோடு நின்றுவிடும். அப்பொழுது ஒரு மரம் 2 அடி உயரம் வளர்கிறது. அதோடு வெட்டிவிட்டால் அதனுடைய மரத்தின் நீளம் 2 அடி உயரம் தான் இருக்கும். அதற்கேற்ற தண்டனை மட்டும் கொடுத்தால் போதும். அந்த மனிதன் செய்த பாவம் 2 அடி உயரம். அந்த 2 அடி உயரத்திற்கு ஏற்ற பாவத்திற்கு கர்த்தர் தண்டனை தருவார். அதோடு முடிந்து போகும். ஒருவேளை அந்த மனிதன் 2 அடி உயரத்தில் நிறுத்தாமல் தன் பாவத்தை 4, 5 என்று வளர்த்து கொண்டே போனால் 10 அடி உயரம் வந்த பின்பு அந்த மனிதன் பாவத்தை நிறுத்தினார், அந்த 10 அடி உயரத்திற்கு உண்டான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும். இப்படிதான் பாவ கணக்கு. எல்லாம் கணக்குதான். கணக்கில்லாமல் கர்த்தர் எதையும் செய்வதில்லை. ஒரு மனிதனுடைய இன்ப துன்பங்களுக்கு அவனுடைய செயல்களும் அவனுடைய நினைவுகளும் தான் காரணம். கர்த்தர் அவனுடைய நினைவுகளை பார்த்து நியாயம் தீர்ப்பார். அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். இந்த பாவ கணக்கு இச்சையில் தொடங்கும். 10 கட்டளைகளில் கடைசியா இருப்பது இச்சை, 10வது கட்டளை. அந்த இச்சை தான் ஆரம்பமா இருக்கிறது. மலை ஏறுவது போல இந்த 10 கட்டளைகளை மேலிருந்து கீழாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பாவமும் இச்சையில் தொடங்கி விக்கிரகாராதனையில் போய் முடியும். பாவம் செய்கிற மனிதன் முதலில் போய் சொல்லுவான், திருடுவான், எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக வந்து
கடைசி விக்கிரகாராதனைகள் முடியும். அதுதான் உச்சக்கட்ட பாவம். இங்கு இஸ்ரவேலர்கள் செய்ததும் அதுதான். எரேமியாவின் காலத்தில் அவர்களுடைய பாவம் கனிதரும் மரமாய் மாறிவிட்டது. பாவம் விளைய தொடங்கிவிட்டது. மரமாய் மாறி விளையவும் வைக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்த விளைச்சலும் வர தொடங்கியது. அப்பொழுதுதான் கர்த்தர் அடித்து இஸ்ரவேலை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிறைப்பிடித்துக் கொண்டு போகவும், இஸ்ரவேலர்கள் கொல்லப்படவும், எருசலேம் சுட்டரிக்கப்படவும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இவர்களுடைய அக்கிரமம் பெரியது, நீ போய் அவனை அழித்து விடு என்று அழிவுக்கு தான் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் அனுப்புகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜா செய்தது கர்த்தருக்கு செய்த ஊழியம். இன்றும் நம்முடைய எதிரியாகிய சாத்தான் கர்த்தருடைய வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். நம் மனதில் எது இச்சை இருக்கிறதோ அந்த இச்சைக்கு நம்மை தூண்டி விடுகிறார். அவன் பேச்சை கேட்டு நாம் அழிந்தால், பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனை வருகிறது. அவனும் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். பாவத்தை குறித்து நாம் அதை தண்டனை அனுபவிக்கும் போது உணர்ந்து மனம் திரும்புகிறோம். இனி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு மனம் மாறுகிறது. நம்மை பரிசுத்தமாக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், மிகவும் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஞானத்தின் பூரண ஞானம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் சரியாய் பயன்படுத்துவார். யாரையும் எப்படியும் அவர் தம் வழிகளுக்கு கொண்டு வர அவருக்கு தெரியும். அவர் நினைத்தால் எதையும் செய்வார். அவர் விருப்பம்தான் நிறைவேறும். அதனால்தான் நாம் ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படட்டும் சுவாமி. நம்முடைய ஜெபத்தின் பொருள் என்ன? உம்முடைய விருப்பத்திற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று அறிக்கை செய்வது. பரலோகத்தில் உம்முடைய விருப்பமே நிறைவேறுகிறது. அதே போல இந்த பூமியில் நிறைவேற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று பொருள். அவருடைய நினைவுகளுக்கு, அவருடைய விருப்பத்துக்கு நாம் இணங்குகிறோம் என்ற பொருள்தான் அது பரமடவு ஜெபம். முழு அர்ப்பணிப்பு. அவர் மிகவும் பெரியவர். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, மனித வாழ்க்கை அப்படி அல்ல. பைத்தியம் பிடித்தது போல மாயைக்குள் மூழ்கி மனித இனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இருள், எங்கும் இருள். இருளில் எதுவும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. இருளில் தத்தளிக்கிற மனித சமுதாயமா இருக்கிறது. இதில் கொடுமை என்னவென்றால், கர்த்தருடைய ஜனங்களும் அப்படி இருப்பதுதான், ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த நிலையில் இருப்பதுதான் மிகவும் வேதனைக்குரியது. ரட்சிப்பின் அனுபவம் தொடங்கிவிட்டால் போதாது, அது தொடர வேண்டும். எரேமியாவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் பாவத்தின் உச்சத்திற்கு போனார்கள். தேவாலயத்திலேயே விக்கிரகாராதனை செய்யும் அளவுக்கு அவர்கள் போன பின்பு கர்த்தர் முற்றிலும் அவர்களை வேறழித்து விடும்படியாக, வெட்டி விடும்படியாக, ஒரு மரத்தை வெட்டுவது போல அவர்கள் பாவ மரத்தை வெட்டும்படியாக கர்த்தர் நியாயத்திற்கு கொண்டு வருகிறார். சற்று கவனிப்போம். அவர்கள் பாவத்தை முதலில் கவனிப்போம். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி, தங்கள் இருதயத்தில் தோன்றினதை எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி, கர்த்தர் சொல்லாததை சொன்னேன் என்றும் செய்யாததை செய்வேன் என்று செய்ய வைத்து ஜனங்களை வழி தப்ப பண்ணினார்கள். முதல் காரியம். அடுத்ததாக அவர்கள் செய்த காரியம், துன்மார்க்கர் துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது, அவர்கள் பாவம் செய்த பொழுது, உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது, நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்தால் கர்த்தர் அவனை தண்டிப்பார், அதுதான் உண்மை. ஆனால் உனக்கு ஒன்றுமே நேரிடாது, நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள் என்று சொல்லி, உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்று சமாதானத்தை சொல்லிக் கொண்டே இவர்கள் வந்தார்கள். அந்த மனிதனுடைய பாவம் பெருகிக் கொண்டுதானே போகும். இப்படிப்பட்ட தவறான காரியங்களை தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வேதப்பகுதியில் சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று இந்த தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒன்றுமே அவர்களுக்கு சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசிகளுக்கு நான் எந்த சொப்பனத்தையும் காட்டவில்லை, நான் எதையுமே அவர்களிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் அவர்களாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், கர்த்தர் நான் சொப்பனத்தை எனக்கு கொடுத்தார், இந்த சொப்பனம் கொடுத்தார், தற்பெருமைக்காக, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக. இது எப்படிப்பட்ட தவறாயினர்கள், மகா பாவம் அல்லவா? இதுதான் பாவ மரத்தின் கனிகள்.
கனிகள் வந்த நிலை. எது வரைக்கும் இப்படி இருக்கும்? எத்தனை காலம்தான் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இவர்கள் இருதயத்தில் ஏதாவது இருக்கிறதா? இப்படி பொய் சொல்லுகிறார்களே, இவர்கள் இருதயத்தில் ஏதாவது இருக்கிறதா? இல்லாததை எடுத்து ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். கர்த்தர் சொல்லாததை இவர்கள் இருதயத்தில் எதுவுமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எதையுமே வைக்கவில்லை. அப்படி இருக்க இவர்கள் சொல்லுகிறார்கள். பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவர்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இவர்கள் இருதயத்தில் தாங்களாக எதையாவது திட்டமிடுவது வஞ்சகமாக, சுய லாபத்திற்காக, சுய பெருமைக்காக, பிறருக்கு பயந்து பல விதங்களில் பல காரணங்களுக்காக வஞ்சகமாய் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவது. அதாவது யாராவது ஒரு பெரிய மனிதன் இருக்கிறான், அவன் தன் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் உடனே இந்த தீர்க்கதரிசி போய் அவனுக்கு ஏற்றபடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வது, ஜனங்களை நம்ப வச்சு ஏமாற்றுவது. இந்த காலத்தில் விளம்பரங்கள் போடுவது போல எதையும் விளம்பரப்படுத்தினால் அந்த பொருள் நல்லபடியாக விற்றுவிடும். டிவியில் செய்கிறார்களோ விளம்பரம், ஒன்றும் மட்டமான பொருளுக்கு நல்ல சிறந்த ஒரு விளம்பரத்தை கொடுத்து அந்த பொருளை விற்று விடுவார்கள். அது போல அந்த கால தீர்க்கதரிசிகள் நடந்திருக்கிறார்கள். இவர்கள் போய் சொன்னால் ஜனங்கள் நம்புவார்கள். இவர்கள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி காரியத்தை சாதித்துக் கொள்வது இப்படி நடந்திருக்கிறது. எவ்வளவு அருவருப்பான செயல்கள் இவை. ஒரு காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவின் காலத்தில் அதற்கு முன்பு வாழ்ந்த ஜனங்களின், அதாவது எரேமியாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களின் மூப்பர்கள், முன்னோர்கள், பிதாக்கள் எல்லாம் பாகாலை வழிபட்டு கர்த்தரை மறந்து போனார்கள். கர்த்தரை மறக்க பண்ணினார்கள். தாங்களும் மறந்து மற்ற ஜனங்களையும் மறக்க பண்ணினார்கள். பொல்லாத கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி கர்த்தரை மறந்து போனார்கள். இது உங்கள் பிதாக்களின் காலத்தில் நீங்கள் செய்தீர்கள். இப்பொழுதோ தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற சொப்பனங்களினாலே ஜனங்களை என்னை விட்டு மறக்க பண்ணுகிறார்கள். ஜனங்கள் என்னை மறந்து போகும்படியாக அந்நியருக்கு விவரிக்கிற சொப்பனங்கள், தவறான பொய்யான சொப்பனங்களை சொல்லி அது அப்படி இது அப்படி என்று எதையாவது சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணுகிறார்கள். இது எப்படிப்பட்ட பாவமா இருக்கிறது? இவர்களை சும்மா விடலாமா? எத்தனை காலம் கர்த்தர் இவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுப்பார்? ஒரு நாள் உண்டு. எதற்கும் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் இறுதி வரைக்கும். ஒரு நாள் உண்டு. அவருடைய திருக்கரங்கள் ஓங்கும் காலம் உண்டு. அப்பொழுது தெரியும். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி, உண்மையாய் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்து சொப்பனம் கண்டால் சொப்பனத்தை விவரிப்பானாக. சொப்பனத்திற்கு விவரம் சொல், விளக்கம் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாய் நீ சொப்பனம் பார்த்தாயா? அப்படி என்றால் அதற்கான விளக்கத்தை சொல். என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் உண்மையாய் என் வார்த்தையை சொல். உண்மையாய் நான் சொன்ன வார்த்தை உனக்குள் இருந்தால் அதை உண்மையாய் எடுத்து சொல், விவரம் சொல் என்று தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர். நீ உண்மையாய் தீர்க்க தரிசனம் பார்த்திருந்தாயானால், நான் சொன்ன வார்த்தை உனக்குள் இருந்தால் அதை விவரமாய் சொல், எடுத்து உண்மையாய் சொல் பார்ப்போம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதனின் கற்பனையான பேச்சுகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகள் மிக வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. தீர்க்க தரிசனங்கள், உண்மையான தீர்க்க தரிசனங்கள் வல்லமை உள்ளது. அதை சொல்லும் பொழுதே செயல்படும். அந்த இடத்தில் அதை வேலையை முடித்து விட்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விளைந்த நல்ல கோதுமை இருக்கிறது என்றால் அதற்கு முன்பாக பதர் எம்மாத்திரம், பறந்து போகும். பொய் வார்த்தைகள், பொய் தீர்க்க தரிசனங்கள் பதரை போல. விளைந்த நல்ல கோதுமை மணி கர்த்தருடைய உண்மையான தீர்க்க தரிசனங்கள். அதற்கு முன்பாக இவைகள் நிற்க முடியாது. பொய் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுபவர்கள், அவர்களும் அவர்களுடைய பேச்சும் மறக்கப்பட்டு போகும். அவைகள் சொப்பனங்களே அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை அக்கினியை போலவும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்பது எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை அளவாது, அது அக்கினியை போலவும் கண்மலையை பிளக்கிற சம்மட்டியை போலவும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு வல்லமையானது! கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது.
ஒரு காட்டு தீயின் வேகம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அது நம் இருதயத்தில் ஆழமாய் ஊடுருவும். அதை கேட்கும் போதே நமக்கு அதன் ஆழம் மிகவும் பாதிப்புள்ளாக்கும். நம் மனதிற்குள் ஊடுருவி செல்வது. அது கண்மலையை பிளக்கிற சம்மட்டியை போல இருக்கிறதாம். சம்மட்டி என்றால் சுத்தியை போல இருக்கும், மிக பெரியதா இருக்கும். அதை தூக்க கூட முடியாது சாதாரணமாக. நல்ல பலசாலிகளால் தான் அதை தூக்க முடியும். கல்களை, மிகப்பெரிய பாறைகளை உடைக்க பயன்படுத்துவார்கள். சுத்தியல் போன்ற இருக்கும், ஆனால் அதில் இரும்பு பகுதி, மேல் பகுதி மிக பெரியதாய், மிக பாரமாய் இருக்கும். அந்த சம்மட்டியை போல இருக்கிறதாம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். அவ்வளவு வல்லமை உள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் அயலாரிடத்திலிருந்து என் வார்த்தைகளை எடுத்து அடுத்தவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அடுத்தவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எடுத்து இவர்கள் தீர்க்க தரிசனம் என்று பொய்யாய் சொல்லுவது. ஏதோ பயங்கரமான தில்லுமுள்ளு வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். தீர்க்க தரிசனம் உண்மையாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் சும்மா இருக்க வேண்டும். இவர்கள் அதில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்ததினால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு விரோதி என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எதிரி நான். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு நான் எதிரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் நாவின் சொல்லையே, அவர்கள் நாவில் இருக்கிற சொல், அவர்களுடைய மனதில் தோன்றுகிற வார்த்தைகள், அதையே இவர்கள் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு எதிரியாய் இருக்கிறேன், எதிர்த்து நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மனிதனுக்கு எதிர்த்து நின்றால் அவன் நிலைமை என்ன ஆவது? நிச்சயம் தப்பிக்க முடியாது. இதோ பொய் சொப்பனங்களை, பொய்யான கனவுகளை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களை தவறாக வழி நடத்துவது. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிற ஊழியர்கள் இவர்களாய் இருக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை. ஜனங்களிடத்தில் போய் இப்படி சொல்லுங்கள் என்று நான் அவர்களுக்கு அனுப்பினதும் இல்லை. அவர்களுக்கு நான் வார்த்தைகளை கற்பித்ததும் இல்லை. இதை சொல்லுங்கள் என்று எந்த செய்தியையும் நான் அவர்களுக்கு சொல்லவும் இல்லை. அவர்கள் இந்த ஜனத்திற்கு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை. கர்த்தருடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இவர்கள் இருக்க மாட்டார்கள். பொய் சொல்லுகிறவர்களினால் என்ன பிரயோஜனம் உண்டாயிருக்க போகிறது? 100 பொய் சொன்னாலும், 1000 பொய் சொன்னாலும் அதனால் பலன் என்ன? ஒரே ஒரு சிறு உண்மையும் பலன் தரும். உதாரணத்திற்கு, ஒரு இலை இருக்கிறது, அது பச்சை நிறம். இது உண்மையான செய்தி. இந்த இலையை குறித்து அது மஞ்சள் நிறம், அது நீல நிறம், இது பலவிதமான நிறங்கள் என்று எதையாவது சொல்லிக் கொண்டிருந்தால் அதனால் பலன் என்ன? அது பொய். அந்த பொய்யினால் எந்த பலனும் இல்லை. ஒரே ஒரு உண்மை, அது பச்சை நிறம் என்று சொன்னால் அது உண்மை. அதனால் பிரயோஜனம் உண்டு. அது மாறாதது. அதை கேட்பவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். இலை பச்சை நிறம் என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அது தன் வாழ்நாள் முழுவதும் பச்சை நிறத்தை பார்க்கும்போது இலை பச்சை நிறம் என்று சொல்லும். தன் வாழ்நாள் முழுவதும் பலருக்கு அது பயன்படும். அந்த உண்மை. பொய்யினால் என்ன பலன் உண்டு? 1000 பொய் சொன்னாலும் அதில் பலன் இருக்காது. உண்மை ஒன்றாயிருந்தாலும் அதற்கு பலன். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஜனத்திலிருந்து யாராவது வந்து உன் இடத்தில் கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள். யாராவது வந்து கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? கர்த்தரால் சுமக்கும் பாரம் என்ன என்று உன்னிடத்தில் வந்து கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம் என்று சொல். கர்த்தர் எந்த மனிதன் மேலும் பாரத்தை சுமத்துவதில்லை. இவர்கள் அந்த காலத்தில் சொல்லிக் கொண்டு திரிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்ன என்று தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பது. அப்படி என்றால் கர்த்தர் எனக்கு என்ன துன்பத்தை கொடுக்க போகிறார் என்று. கர்த்தரால் வேண்டும் என்று உன்மேல் பாரத்தை சுமத்தி உன்னை கொடுமைப்படுத்த போகிறார். நீ செய்த அக்கிரமத்திற்கு நீ அனுபவிக்க போகிறாய். இதற்கு கர்த்தரிடத்தில் போய் கேட்பது, கர்த்தர் மேல் பழி சுமத்துவது. கர்த்தர் என்னை கொடுமைப்படுத்துகிறார், நான் அவருக்காக பாட அனுபவிக்கிறேன் என்று. இதெல்லாம் எப்படிப்பட்ட முட்டாள்தனம்! எவ்வளவு தப்பித்துக் கொள்ளும் மனநிலை! எது நடந்தாலும் அதை அடுத்தவர் மேல் பழி போடுவது.
இப்படிப்பட்ட மனநிலை இது, மோசமான மனநிலை. கர்த்தர் இதை கண்டு மிகவும் எரிச்சல் அடைகிறார். அப்படி யாராவது வந்து, எரேமியாவே, உன்னிடத்தில் வந்து கர்த்தரால் சுமரும் பாரம் என்ன என்று கேட்டால், உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம் என்று சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு கோபமாக கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று யார் சொல்லுகிறார்களோ, அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தாலும் தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், அவர்கள் குடும்பத்தை நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் குடும்பத்தாரையும் நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லி தருகிறார் எப்படி கேட்க வேண்டும் என்று. கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார் என்றுதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்க வேண்டும். நீங்கள் அடுத்தவரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால், கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் என்று இப்படிதான் நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு பழகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி கர்த்தரால் சுமரும் பாரம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி இந்த வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லாதிருப்பீர்களாக. அவனவனுடைய வார்த்தையே அவனவனுக்கு பாரமாகும். அவனவனுடைய வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் புரட்டுகிறீர்கள், தவறாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு பாரம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்றில்லை, உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு பாரமாய் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி சொல்லாமல் வழி நடத்தாமல் ஜனங்களை நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக தவறாக வழி நடத்துகிறீர்கள். அதனால் உங்களுக்கு தண்டனை வரப்போகிறது. நானாக உனக்கு வந்து தண்டனை கொடுக்கிறேனா என்று கேட்கிறார். நீ படும் துன்பத்திற்கு நீயே காரணம். உன் வார்த்தை காரணம், உன் செயல்கள் காரணம். நானாக வந்து உன்னை துன்பப்படுத்துவதில்லை என்றே இதன் பொருள். கர்த்தர் சொல்லுகிறதா? கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேள். அப்படிதான் நீ கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் கேட்காமல் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து மீண்டும் கர்த்தரால் சுமரும் பாரம் என்ன, இந்த வார்த்தையே கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லி கேட்கிறீர்கள், இந்த வார்த்தையையும் பாரமாக்கி விட்டீர்கள் என்று கர்த்தர் மிகவும் கோபப்படுகிறார். அவர்கள் மிக வில்லங்கமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள், அதாவது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும். கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று சொல்லி அனுப்பியும் நீங்கள் மீண்டும் அதையே சொல்லுகிறீர்கள். அதுவும் இந்த வார்த்தையே கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறீர்கள். சொல்லாதே என்று சொன்னால் சொல்லாதே என்று சொன்னதையே ஒரு தண்டனையாக நினைக்கிறீர்கள். இது மிக ஆழமானது, மிக மோசமான ஒரு செயல்களாக இருக்கிறது. இஸ்ரவேலர் அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள், ஊழியர்களை இப்படி செய்திருக்கிறார்கள். இப்படி நீங்கள் செய்கிறபடியினால் நான் உங்களை மறக்கவே மறந்து, உறுதியாய் கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உங்களை மறந்து, மறக்கவே மறந்து, 2 முறை உறுதியான சொல்லு. நான் உங்களை மறந்து, நிச்சயமாய் மறந்து, உங்களை மறந்து போவேன். நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தை, எனக்கு முன்பாக இராதபடிக்கு உங்களுக்கு நான் கொடுத்த இந்த நகரத்தையும் கைவிட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறக்க முடியாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய நிந்தை என்றால் நிரந்தரமான துன்பம், பிறர் கேவலமாக பேசுவதை நாம் கேட்பது, அதுதான் நிந்தையான பேச்சு. மனம் வேதனைப்படும்படி பிறர் பேசுவார்கள், அந்த வேதனையை அனுபவிப்பது. இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு நான் கொடுப்பேன். நித்திய நிந்தை, அது தீராது. இப்படியே பேசிக் கொண்டிருப்பார்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையையும், நித்திய லட்சை என்றால் நிரந்தரமான அவமானம், கௌரவமாய் மரியாதையாய் இல்லாமல் தினம் தினம் அவமானப்படும் நிலையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் தவறு செய்தார்கள். அதற்குரிய பலனெல்லாம் இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கு இந்த சம்பவங்கள் நடக்கிறது. நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையும் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியரும், உண்மையான கர்த்தருடைய விசுவாசியும் துன்பப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் காரணம் நம் முன்னோர்கள் ஆகிய அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் செய்த பாவம்.
அவர்கள் வழிகளில் தான் நாம் பிறந்திருக்கிறோம். இரத்தத்தின்படியும் மாம்சத்தின்படியும் நாம அவர்களுடைய ஆபிரகாம் ஐயாவின் சந்ததியாய் இருக்கிறோம். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்ட போது எல்லா தேசங்களிலும் பரவினார்கள். நமக்கு வரலாறு தெரியாமல் இருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டது உண்மை. கடைசி காலத்தில் நாம் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுகிறோம் என்றால் நாம் தான் இஸ்ரவேலர்கள் பிறப்பின்படியும் இருப்பதற்கான அநேக வாய்ப்புகள் உண்டு. பல ஆதாரங்கள் அதற்கு சமமாக கிடைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வேத வசனங்களை பார்க்கும்போது அதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. இப்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு கணக்கு கை கேட்கிறவராய் நம்மை நீதியாய் நியாயத்திற்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வோம், மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை நிச்சயம் காப்பார். எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி மீட்டு கொண்டு நித்திய ஜீவனையும் தருவார். நிரந்தரமான சந்தேஷத்திற்குள் பிரவேசிப்போம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாய் இருந்த எகோனியா நேபுகாத் நேச்சார் ராஜாவால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். எகோனியா ராஜாவையும், அதாவது எகோனியா ராஜா யூதாவின் ராஜாவாய் இருந்தார். அவரது தகப்பனார் யோயாக்கின் ராஜா. எகோனியாவையும் அவரது ஊழியக்காரர்களையும், ராஜாவின் ஊழியக்காரர்களையும் பிரபுக்களையும் நேபுகாத் நேச்சார் ராஜா பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போய்விட்டார். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் செய்யும் காரியங்களை அவர் இந்த வேத பகுதியில் வெளிப்படுத்தி இருக்கிறார் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிற்கு. கர்த்தரின் செயல்கள் ஒரு காரியத்தை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அவர் தீர்க்க தரிசனத்தை குறித்து அவர் எப்படி செயல்படுகிறார் இந்த பூமியில், எப்பொழுதும் அன்றும் இன்றும் என்றும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது ஆதியிலே கர்த்தர் பூமியை படைத்த போது முதல் மனிதர்களான ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியானது மனிதர்களுடைய ஆளுகைக்காக படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் கொடுத்தார். ஆனால் நாம் பாவம் செய்ததினால், அதாவது நம்முடைய ஆளுகைக்குட்பட்ட இந்த பூமியை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் நாம் பொல்லாத சாத்தானுக்கு அந்த காலத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி ஆதாமும் ஏவாளும் வலுசர்ப்பத்தின் பேச்சை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாத்தானின் பேச்சை கேட்டதினால் அவனுக்கு அடிமையாகி விட்டார்கள். இந்த பூமியும், அதாவது ஒரு தேசத்தின் ராஜா இன்னொருவனுக்கு அடிமையாகி விட்டால் அந்த தேசமே அந்த ராஜாவுக்கு அடிமை அல்லவா? அது போல ஆதாவும் ஏவாளும் பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமையாகி விட்டார்கள். அவன் பேச்சை கேட்டு அவனுக்கு அடிமையானார்கள். அதி நிமித்தம் இந்த பூமியும் அவனுக்கு அடிமையாகி விட்டது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும், இன்னும் சொல்ல போனால் வானத்தில் இருக்கிற காரியங்களும் கூட அவன் அங்கேயும் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த பூமியும் வானமும் அவனுடைய ஆளுகைக்குட்பட்டு வந்து விட்டது. இப்படி நடந்து இருந்தாலும், அது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருந்தாலும், கர்த்தர் எப்பொழுதும் மனிதனை இந்த பூமியின் அதிகாரியாக தான் பார்க்கிறார். அதனால் கர்த்தர் எந்த காரியத்தை இந்த பூமியில் செய்தாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த பூமியின் ஆளுகைக்குரியவர்கள் என்றால் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தாயின் கருவிலேயே உருவாக்குகிறார். எரேமியா தாயின் கருவிலேயே பரிசுத்தமாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று. அதனால் கர்த்தர் இந்த பூமியின் அதிகாரிகளாக, பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக தான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் இந்த பூமியில் எந்த காரியத்தை செய்வதானாலும், எதை செய்தாலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லிவிட்டுதான் செய்வார், சொல்லாமல் செய்ய மாட்டார். எந்த தீர்க்கதரிசியாவது உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த பூமியில் இந்த இடத்தில் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி அதன் பின்புதான் அந்த காரியத்தை செய்வார். இது கர்த்தருடைய பழக்கமா இருக்கிறார். அவருடைய ஜென்டில்னஸ், அவருடைய நாகரிகமான
அணுகுமுறை இது. இவ்வளவு அருமையான ஆண்டவர். நாம் சாதாரணமானவர்கள். நமக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் தேவையே இல்லை அல்லவா? அவர் படைப்பு நாம் எம்மாத்திரம். அப்படி இருந்தாலும் நம்மையும் ஒரு பொருட்டென்று எண்ணி நம்மிடத்தில், மனிதனிடத்தில், ஒரு தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லி அதன் பின்பு அந்த காரியத்தை செய்கிறார். அவனுடைய இடத்தில் போய் நான் அந்த வேலை செய்ய போகிறேன் என்று. அதனால்தான் ஜெபம் கூட நமக்கு தேவைப்படுகிறது. பலர் சொல்லலாம், கர்த்தருக்கு தெரியாதா என் தேவைகள் எல்லாம், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று. உலக காரியங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்றாலும், நீதி நிறைவேற வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய சித்தம்தான், அவர்தான் செய்ய போகிறார். ஆனால் கேட்பதற்கு பூமியிலிருந்து ஒரு மனிதன் தேவை. அதைதான் செய்ய சொல்லுகிறார். ஜெபம் என்றால் நமக்கு தேவைகளை, நம்முடைய தேவைகளை குறித்து ஜெபிப்பது ஜெபமே அல்ல என்று சொல்லலாம். அதற்கு நம்மை ஆண்டவர் படைக்கவில்லை, தெரிந்தெடுத்துக் கொள்ளவில்லை. அதன் பொருள் என்னவென்றால், தேவ சித்தத்தை, நீதியை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமி நம்முடையது, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த இடத்தில் நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நாம் கேட்டால் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னுடையது, நீ கேட்டால் நான் செய்கிறேன். எவ்வளவு நாகரிகமான ஒரு அணுகுமுறை இது கர்த்தருடைய அணுகுமுறை. கர்த்தர் பெரிய எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதுதான் காரணம். நாம் ஜெபிக்க வேண்டிய காரணமே அதுதான், வேறொன்றும் இல்லை. இப்படி ஜெபிக்க நமக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லவா, நீ கேட்டால் நான் செய்கிறேன் என்று. ஏனென்றால் இது நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடம் என்று. அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளவு அழகாக நம்ம இடம் நடந்து கொள்ளும் போது, நாம் கர்த்தாவே எனக்கு பணம் வேண்டும், கர்த்தாவே எனக்கு வேலை வேண்டும், என் வீட்டில் இந்த காரியம் நடக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு இது தேவை என்று நமக்காக ஜெபிப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமான செயல். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ, இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும், பிறருக்கு, அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், யாருக்காக இருந்தாலும் சரி, நமக்காகவோ அடுத்தவர்களுக்காகவோ கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார். பரமண்டல ஜெபமாக, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் ஜெபிக்கும் முறை என்று. நோக்கம் என்ன? இந்த பூமி நம்முடையது, இங்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது என்ன என்று கர்த்தரிடம் தெரிந்து கொண்டு, கேட்டு தெரிந்து கொண்டு, அதன்படி அது நிறைவேற நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். இப்படிதான் எரேமியா ஐயாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து. நான் இப்படி செய்ய போகிறேன் என்று எரேமியா ஐயாவுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சொப்பனம் காண்பிக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்பிக்கிறார். அது ஒரு ஊமையாக காண்பிக்கப்படுகிறது. அதாவது 2 கூடைகள் இருக்கிறது. கர்த்தர் தரிசனமாக எரேமியா ஐயாவுக்கு காட்டுகிறார். அந்த தரிசனம் என்னவென்றால், தேவாலயத்திற்கு முன்பாக, கர்த்தருடைய தேவாலயம் எருசலேமில் இருந்தது. அந்த தேவாலயத்திற்கு முன்பாக 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கூடைகளிலும் அத்திப்பழங்கள் நிரம்பி இருக்கிறது. ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களும், ஒரு கூடையில் கெட்டு போன அத்திப்பழங்களும் இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் அந்த தரிசனத்தை காட்டுகிறார். இதை பார்த்ததும் தரிசனம் பார்க்கிற எரேமியா ஐயாவை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். இது இப்படி கர்த்தர் கேட்கும் போது ஜாக்கிரதையாய் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் துல்லியமான பதில் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படி கேட்கும் போது நம்மை பார்க்க சொல்லுகிறார். பார்த்து நாம் சொல்லுகிறோம் என்றால் 2 கூடை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. தேவாலயத்திற்கு முன்பாக 2 கூடை இருக்கிறது சுவாமி, 2 கூடைகளிலும் அத்திப்பழங்கள் நிரம்பி இருக்கிறது. ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களும், ஒரு கூடையில் கெட்டுப்போன அத்திப்பழங்களும் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்படிதான் எரேமியா சொன்னார். அதிலும் ஐயா இன்னும் தெளிவாக சொல்லுகிறார், முதல் கந்தாயத்துக்கு ஏற்ற முதல் அதாவது அத்திப்பழம் பழுக்கும் போது
ஒரு முறை 2 முறை என்று வருடத்திற்கு பல முறை பறிப்பார்கள் அல்லவா? அதில் முதல் முறை பறிக்கும் பழங்கள் மிக சிறந்ததா இருக்கும். அந்த பழம் போல முதல் முறை பறிக்கும் அருமையான அழகான நல்ல பழங்கள் போல செழிப்பான நல்ல பழங்களாய் அங்க இருக்கிறது சுவாமி ஒரு கூடையில். இன்னொரு கூடையில் கெட்டுப்போன அத்திப்பழங்கள் இருக்கிறது என்று துல்லியமான விளக்கமாக ஐயா சொல்லுகிறார் இறைவனை ஐயா. இரண்டாவது கூடையில் இருப்பதை சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கெட்டு போன பழங்களாய் அவைகள் இருக்கிறது என்று சொல்லு. அதன் பின்பு மீண்டும் கர்த்தர் கேட்கிறார், எரேமியாவே என்ன காண்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், அத்திப்பழங்களை நான் பார்க்கிறேன் சுவாமி. நல்ல அத்திப்பழங்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக தரிசனம் காட்டப்படுகிறது. இப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே நான் அத்திப்பழங்களை பார்க்கிறேன், அது நல்லவைகளா இருப்பது மிகவும் நல்லவைகளா இருக்கிறது. கெட்டுப்போன அத்திப்பழங்கள் மிகவும் கெட்டு போனதா இருக்கிறது, மிக துல்லியமாய் மிக மோசமானதா இருக்கிறது. இப்படிப்பட்ட பழங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. கர்த்தர் பேசுகிறார், இதை போலவே நீ பார்த்த இந்த தரிசனத்தை போலவே நான் கல்தேயரிடத்தில் அனுப்பிவிடப்பட்ட, அதாவது இஸ்ரவேலில் இருந்து கல்தேயர் பிடித்து கொண்டு போன இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நல்ல அத்திப்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறார்கள். நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடைகளை பார்த்தாய் அல்லவா, அது போல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாய் இருந்து அவர்கள் அங்கு சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் அவர்களை நான் மீண்டுமாக அழைப்பேன். அவர்கள் ஜீவன் போகாது, அவர்களை காப்பாற்றி மீண்டும் கொண்டு வருவேன் இஸ்ரவேலுக்கு என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன், அவர்களை ஏற்றுக்கொள்வேன், அவர்களுக்கு நன்மையை செய்வேன், நன்மை அவர்களுக்கு வரும். நான் கர்த்தர் என்றும் அறியும் அறிவை, நான் கர்த்தர் என்று அறிகிற அறிவை உடைய இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், உணர்வுள்ள இருதயத்தை தருவேன், என்னை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் அது கர்த்தரால் மட்டுமே நமக்கு புரிய வைக்க முடியும். நாம ஓடி அலைந்து திரிந்து படித்தோ உழைத்தோ எதை செய்துமே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தராய் நமக்கு வெளிப்படுத்தி நம் கண்களை திறந்தால் மட்டுமே, நம் மனக்கண்களை திறந்தால்தான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தர் என்று அறியும் அறிவை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது இந்த வார்த்தைகளில். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும் உணர்வை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ரட்சிப்பை கர்த்தரை கொடுக்கிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு என்னை கர்த்தர் என்று புரிந்து கொள் என்று புரிய வைப்பதே கர்த்தர் தானா? நாம ரட்சிக்கப்படுவதில்லை, பிற ஊழியர்கள் நம்மை ரட்சிப்பதில்லை. கர்த்தரை அறியாத மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது கர்த்தரால் மட்டுமே முடியும். ரட்சிப்பு என்பது கர்த்தரே செய்தால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்பட வேண்டும். மனிதனாக நமக்கு நாமே நம்மை ரட்சிக்க முடியாது, பிறரை ரட்சிக்கவும் நம்மால் முடியாது. ரட்சிப்புக்கு ஏற்ற வழிகளில் நடத்தலாம், வேத வசனங்களை சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம், இதெல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் ரட்சிக்க நம்மால் முடியாது. மனம் திரும்பி அந்த மனிதன் கர்த்தரை நோக்கி வர வேண்டும் என்றால் அதற்கு அந்த மனிதனுடைய மனம் மாறுவதற்கு கர்த்தரே அந்த மனிதனை திருப்ப வேண்டும், வேறு யாராலும் முடியாது. இது வேதாகமத்தில் மிக தெளிவாய் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது கர்த்தராய் மனிதனுக்கு கொடுப்பது, கர்த்தரால் மட்டுமே தர முடியும். சிலர் நினைக்கலாம், திருமணம் ஆகும் போது கணவனை நான் ரட்சிப்பேன் என்று மனைவியை ரட்சிப்பேன் என்று கணவனும் நினைத்துக் கொள்வார்கள். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவள் மனைவி கர்த்தரை அறியாதவளா இருந்தாலும் நான் ரட்சிப்புக்குள் வழி நடத்துவேன், நானே ரட்சித்து விடுவேன் என்று கணவன் நினைப்பதும் உண்டு, மனைவி நினைப்பதும் உண்டு. திருமணமான பின்பு அது முடியாது. ஏனென்றால்
ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். கர்த்தரே அதை செய்ய முடியும். எந்த பெண்ணும் ஒரு ஆணை ரட்சிக்க முடியாது. மனைவி கணவனை ரட்சிக்க முடியாது. கணவன் மனைவியை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு என்பது மனிதனால் முடியாது. எந்த மனிதனால் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் முடியாது. ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரே அவனை தொட வேண்டும். அவராய் தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய எந்த மனிதனும் கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளையாக மாற முடியாது என்று இந்த வேத பகுதி மிக தெளிவாய் நமக்கு சொல்கிறது. ரட்சிப்பை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். முழு இருதயத்தோடும் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை கர்த்தரை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். யார் யாரை? இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களை, மிச்சம் இருப்பவர்களை. சில நேரங்களில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் அந்த குடும்பம் பாவம் செய்தால், கர்த்தருடைய ஜனமாய் இருந்து பாவம் செய்தால் கர்த்தர் அந்த குடும்பத்தை அழைத்து போடுவார். அதிலும் யாராவது ஒருவர் கர்த்தரால் தொடப்பட்டு இருந்தால், பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால், கர்த்தருடைய பார்வையில் அவர்களுக்கு கிருபை கிடைத்ததானால் கர்த்தர் அந்த மனிதனை மிச்சம் வைத்து அவனுக்கு பலவித உபத்திரவங்களின் வழியாய் நடத்தி மீட்டு கொண்டு தம்முடைய ஜனமாக்கி அவர்களுக்கு தேவனாய் இருப்பார். மிக நல்லவர். நம்மை தெரிந்து கொண்டாரே, நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரே. இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும், இன்றைய கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எல்லாரும் இந்த நல்ல அத்திப்பழங்களுள்ள குடைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த அத்திப்பழங்களைப் போல, குடையுள்ள நல்ல பழங்களைப் போல நாம் இருக்கிறோம். கர்த்தரால் காப்பாற்றப்பட்டு, அவரால் தம்மை வெளிப்படுத்தப்பட்டு, நாம் அவரை அறிந்து உணர்ந்து ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். அவர்கள் தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! கர்த்தர் பெரியவர், மிகவும் நல்லவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, நன்றியுடன் இருப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழும். நம்முடைய செயல்கள் பெரிய விஷயம் அல்ல. கர்த்தருடைய வல்லமை பெரியது, அவர் அன்பு பெரியது. அதே போல இன்னொரு கூடை இருந்தது அல்லவா? கெட்டு போன அத்திப்பழங்கள் உள்ள கூடை. அந்த கூடையின் பொருள் என்ன என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த கெட்டு போன அத்திப்பழங்களைப் போல, இன்னொரு கூடையில் இருந்த கெட்டு போன பழங்களைப் போல யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் கெட்டு போன அத்திப்பழத்திற்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். சிதேக்கியா ராஜாவையும் அந்த ராஜாவின் பிரபுக்களையும் அந்த ராஜாவின் ஊழியக்காரர்களையும் மீறியான இந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும், எருசலேமில் குடியிருக்கிறவர்களையும், எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களையும் நான் தள்ளி விடுவேன் என்று சொல்லுகிறார். கல்தேயர் வசமாய் போனவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். எகிப்தில் இருக்கிற மீந்தவர்களும், சிதேக்கியா ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் அவருடைய பிரபுக்களும், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும், மிச்சம் இருக்கிற ஜனங்களும், இவர்கள் எல்லாம் கர்த்தரால் தள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்கள் கெட்டு போன அத்திப்பழங்களைப் போல தள்ளிவிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு தீமை உண்டாக, அவர்கள் தண்டனை அனுபவிக்கும்படியாக பூமியில் உள்ள தேசங்களில் எல்லாம் அலைந்து திரியும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிதேக்கியாவோடு கூட இருந்தவர்கள் இவர்களெல்லாம் அலைந்து திரியும்படி செய்யப்படுகிறார்கள். அணைந்து திரிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை துரத்தி விட்ட எல்லா இடங்களிலும் அவர்கள் நிந்தையாகவும், பலர் கேவலமாய் பேசும்படியான வாழ்க்கை, பிறருடைய துன்பத்தை அனுபவிக்கும்படியாக, பிறர் கொடுமைப்படுத்தி துன்பத்தை அனுபவிக்கும்படியாக அந்த ஜனங்களை நான் அனுப்பிவிடுவேன். பலர் பார்த்து பழமொழியாய் பேசும்படியாய் இவர்களை ஆக்குவேன். வசை சொல்லாகவும், திட்டு வாங்குகிறவர்களாகவும், சாப வார்த்தை பெறுகிறவர்களாகவும் இவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிதேக்கியாவோ அந்த ராஜாவோடு கூட இருந்த
ஊழியர்கள், பிரபுக்கள், எருசலேமின் குடிகள், எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் இவர்கள் எல்லோருக்கும் இந்த நிலை வருகிறது. சாபமாகிறார்கள், மற்றவர்களுக்கு சாப சொல்லாகிறார்கள், பழமொழியாய் மாறி போகிறார்கள், மிகுந்த துன்பத்திற்குள்ளாகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய துன்பம். அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் நிர்மூலமாகும் வரைக்கும், அவர்கள் எல்லாம் அழிந்து முடியும் வரைக்கும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக சிதேக்கியா ராஜாவோடு கூட இருந்தவர்களுக்கு கர்த்தர் தண்டனையை கொடுக்கிறார். கொள்ளை நோய், பஞ்சம், பட்டயம் போன்ற தண்டனைகளால் அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள். இப்படியாக கர்த்தர் நியாயம் திருக்கிறார். எருசலேமில் வாசமாயிருந்த ஜனங்களில் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். கல்தையர் வசமாய் போனவர்கள் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொண்டு உத்தம இருதயத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை அறிந்து உணர்ந்து செயல்படுகிறவர்களாக பரிசுத்த ஜனங்களாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். பரிசுத்தமாக்குதலுக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களோ, எகிப்தில் இருப்பவர்களும் இவர்களும் சிதேக்கியாவோடு கூட இருப்பவர்களும் கர்த்தருடைய சாபத்தை அனுபவிக்கும்படியாக விரட்டி விடப்படுகிறார்கள். தேசம் எங்கும் பல தேசங்களுக்கு விரட்டி விடப்படுகிறார்கள். கர்த்தரை இதை செய்கிறார். இவர்களுடைய அக்கிரமத்திற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறேன். அதனால் பாவம் செய்வது எதற்கு, அதற்குரிய தண்டனையை பெறுவது எதற்கு? மனம் திரும்புவோம், பரிசுத்தமாகும். கர்த்தர் நீதியுள்ளவர், நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நம்மால் எங்கும் போய் வாழ முடியாது. அதனால் நம் செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கி உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்து இருக்கிற கொஞ்ச காலத்துல எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. எதற்காகவும் நாம் போராட தேவையில்லை. அதிகமாய் ஆசைப்பட்டு தவறு செய்து தண்டனை அனுபவித்து நித்தியத்தை இழந்து போய்விடக்கூடாது. பரிசுத்தமாகவும் கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. அதை பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை செய்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம்.